மிகவும் அற்புதம் ஜோதா பேகம். அமெரிக்க வந்ததிலிருந்து ஏதோ மாயம் செய்தது போல் எனக்கு தோன்றுகிறது. தாங்கள் என்னை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் எனக்கு மருந்தளிக்க வருகிறீர்கள், பின்பு உணவளிக்கவும் வருகிறீர்கள். ஆக்ராவிலும் உங்களுக்கு நான் பிரசாதம் அளித்தேன். இது பாயாசம். கிருஷ்ணருக்கு இதைத்தான் படைப்போம். பாட்டிமா இந்த பிரசாதத்தை பகிர்ந்து நம் இருவரையும் சாப்பிட சொன்னார். நான் இப்பொழுது என்ன குற்றம் செய்துவிட்டேன் என்று தாங்கள் என்னை அப்படி முறைத்து பார்க்கிறீர்கள்? நீங்கள் வேறு ஏதோ உலகத்தில் இருக்கிறீர்கள். நான் என்ன கூறினேன் என்று புரியவில்லை. இதை பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று கூறினேன், ஆனால் நீங்களே சாப்பிட்டு விட்டீர்கள். ருசியாக இருந்ததால் நான் அனைத்தையும் உண்டு விட்டேன். இன்னொரு விஷயத்தையும் தாங்கள் மறந்து விட்டீர்கள். யார் பரிமாறுகிறார்களோ அவர்களே ருசியையும் பார்க்க வேண்டும். நீங்கள் அதையும் மறந்து விட்டீர்கள். அப்படி என்றால் என் மீது நம்பிக்கை வந்துவிட்டதா? இல்லை ஜோதா பேகம், ஆனால் தாங்கள் என்னை கொல்ல மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை மட்டும் இருக்கிறது. என் மீது உள்ள நம்பிக்கைக்கு காரணம்? உங்களுக்கு என்னை கொல்வதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றன. என் மரணத்தையும் தாங்கள் இயற்கையான மரணம் என்று கூட மாற்றிவிட முடியும். அப்படியா? அந்த வாய்ப்பை எவ்வாறு தவறவிட்டேன் என்று கூற முடியுமா? அம்பு பயிற்சி செய்த போது தாங்கள் நினைத்திருந்தால் அந்த 3 பானங்களையும் என் இதயத்தில் நேராக இறக்கியிருக்கலாம். உங்கள் திறனை பார்த்தே என்னால் கூற முடியும். நீங்கள் மட்டும் நினைத்திருந்தால் அந்த 3 பானங்களும் குறி தப்பி இருக்காது. அன்று நான் உங்களை பற்றி 3 விஷயங்களை தெரிந்து கொண்டேன் ஜோதா பேகம். ஒன்று, உங்களுக்கு ஈடு இணையில்லா போர் பயிற்சி இருக்கின்றது. இரண்டாவது என்னவென்றால், உறவாக இருந்தாலும் யுத்தமாக இருந்தாலும் இரண்டிலும் தாங்கள் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் ஜோதா பேகம். மூன்றாவது, தாங்கள் எப்பொழுதும் முதுகில் குத்த மாட்டீர்கள். அப்படியே இன்னொன்றையும் கூற வேண்டும். நீங்கள் மிக அழகாக ஓவியங்கள் வரைகின்றீர்கள். நீங்கள் வரைந்த இந்த ஓவியத்தில் உயிரோட்டம் நிறைந்திருக்கிறது. இதோ இந்த ஓவியத்தை பாருங்கள். அதில் இருப்பது யாராக இருந்தாலும் அவர் ஒரு ஒப்பற்ற வீரன் என்று எனக்கு தோன்றுகிறது. அவர் உண்மையான சாகச வீரர். அவர் கண்களில் இருக்கும் நெருப்பை பாருங்கள், அவர் கம்பீரத்தை பாருங்கள். இவர் சாதாரண வீரன் அல்ல, வீர சிரோன்மணி மகாராஜா பிருத்திவிராஜ் சௌஹான் ஆவார். இவர் ராஜபுத்திர வம்சத்தின் ஒப்பற்ற வீரன் ஆவார். வெளிநாட்டு சக்திகளை மண்ணோடு மண்ணாக்கியவர். சரித்திரத்தில் பார்த்தால் எதிரிகள் இவர் பெயரை கேட்டாலே ஓடிவிடுவார்களாம். அது மட்டுமல்லாமல் திருடர்களும் கைவர்களும் இவர் பெயரை கேட்டால் நடுங்கி விடுவார்களாம். இவர் எவ்வளவு பலசாலி என்றால் யுத்தத்தில் இவரை யாரும் எதிர்க்க மாட்டார்களாம். ஆம், வஞ்சனையா முகமது ஷாபுதீன் கோரி இவரை பிடித்து விட்டாராம். சித்திரவதை செய்தாராம். கண்களை குருடாக்கி விட்டார்களாம். அப்படி இருந்தும் இந்த மாவீரர் சப்தத்தின் உதவியால் பெரும் சக்தி வாய்ந்த பானத்தை எய்து கோரியின் உயிரை வாங்கிவிட்டார். சில சமயத்தில் எனக்கும் தோன்றும், எங்கள் ராஜ்யத்தில் இவர் போன்று இன்னும் சில வீரர்கள் இருந்திருந்தால் முகலாயர்கள் எங்களை பிடித்திருக்க முடியாதென்று. என்னை மன்னித்து விடுங்கள் ஷெஹன்ஷா. என் எண்ணம் தங்களை காயப்படுத்துவதல்ல. இவரை பாராட்டுவதில் நான் மெய்மறந்து விட்டேன். அதனால் மற்றவைகளை மறந்துவிட்டேன். ஆனால் இது உண்மை. இவருடைய செயல்கள் சரித்திரமாகி மக்கள் என்றும் போற்றிக்கொண்டே இருப்பார்கள். அருமையாக இருக்கின்றது ஜோதா பேகம். இன்று தங்களின் இன்னொரு திறமையும் எனக்கு நன்றாக புரிந்தது. அதை நான் கூறவா? நான் வேண்டாம் என்றாலும் தாங்கள் நிறுத்துவீர்களா? கூறுங்கள். தங்களிடம் வில்லும் பானமும் இல்லை என்றாலும் கூட தாங்கள் குறிப்பார்த்து அடிப்பீர்கள் ஜோதா பேகம். உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் குறி தவறாமல் தாக்குகின்றது. நான் நினைத்தேன் தாங்கள் நேரடியாக என்றுமே பேச மாட்டீர்களா? எப்பொழுதுமே உங்கள் பேச்சில் ஒரு கிண்டல் தெரிகிறது. உங்களை ஒருபோதும் மாற்றவே முடியாது. பார்த்தாயா சுகன்யா, உனக்காக எவ்வளவு பரிசுகள் வந்திருக்கிறது. சுகன்யா, இங்கே இருக்கும் அனைத்து பரிசுகளிலும் உனது ஜோதா அக்காவும் அவரது கணவரும் அளித்த பரிசு எது?
சுகன்யா நன்றாக குழம்பி விட்டாள். எவ்வாறு கூறுவாள்? பரவாயில்லையே சுகன்யா, நீ கண்டுபிடித்து விட்டாயே. சரியம்மா, அதை எப்படி கண்டுபிடித்தாய்? இந்த வளையல்களை வைத்துதான் கண்டுபிடித்தேன். ஜோதா அக்கா, தங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருகிறதா? உன்னுடைய கண்ணாடி வளையல் ஒன்றும் தேவையில்லை. இதை புரிந்து கொள். எனக்கு மிகவும் பிடித்ததை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். ஜோதா அக்கா, இனி நான் யாரிடம் சண்டை போடுவேன்? யாரிடம் வாக்குவாதம் செய்வேன்? எச்சரிக்கை! முகலாய சாம்ராஜ்யத்தின் மகாராணி ஹமீதா பானு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். இளவரசி சுகன்யாவிற்காக எங்களது தரப்பிலிருந்து வந்திருக்கும் இந்த சீர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாராணி அவர்களே. மிக்க நன்றி. இந்த பரிசுகள் இந்த அழகிய சின்னஞ்சிறு குழந்தைகளுக்காக. தயவு செய்து மறுத்து விடாதீர்கள். இதில் ஷெகன்ஷாவினுடைய அன்பும் பாசமும் கலந்து இருக்கிறது. மாமா அவர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விட்டார். இது எங்களுக்காகவா? நாங்கள் எடுத்துக்கொள்ளவா? மாமா அவர்கள் மிகவும் நல்லவர். கதைகளும் நன்றாக கூறுகின்றார். அது மட்டும் அல்லாமல் ஒரு முறை அந்த பாட்ஷாவை புலியிடம் மாட்டி விட்டால் இந்த சீர்களை எங்கள் அனைவரின் சார்பாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பரிசுகளை ராஜாவின் சிறந்த ராணி ருக்கையா பேகம் அளித்தார். இது ஷெஹன்ஷாவின் மற்றொரு பேகம் சலீமா சுல்தான் அளித்தார். நிக்காவிற்கு வர முடியாததால் வருந்துகிறேன் என்று கூறினார். ஆனால் உங்களுடைய எதிர்காலத்திற்காக அல்லாவிடம் பிரார்த்திப்பதாக கூறினார். எங்கள் தரப்பில் அவருக்கு நன்றிகளை கூறுங்கள். அதோடு கூறுங்கள், அவருடைய இந்த அனைத்து சீர்களும் எனக்கு மிகவும் விலை மதிப்பற்றது. பிறகு இந்த பரிசு உங்களது இளைய மகள் சிவானிக்காக. நீங்கள் காட்டும் அன்பை பார்த்து நான் வாயடைத்து போய்விட்டேன். ஆனால் தங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். தங்கையின் திருமணத்திற்கு மூத்த சகோதரியும் அவளது கணவரும் இத்தகைய பரிசுகளை அளிக்க வேண்டும் என்று தங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா, ஷெஹன்ஷா ஒரு ராஜபுத்திரர் வீட்டில்தான் பிறந்திருக்கிறார். உமர்கோட்டின் ராணி அத்தை அவர்களுக்கு நெருங்கிய தோழி ஆவார். அந்த ராணியின் அண்ணன் மகனுடைய திருமணத்தை இவர் உடனிருந்து நடத்தியதால் இவர் அனைத்து சம்பிரதாயங்களையும் அறிவார். இப்பொழுது எங்களின் தரப்பிலிருந்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மகாமங்கா அவர்களே, இந்த விசேஷமான ஆடையை தங்களுக்காக நெய்தேன். தாங்கள் இது போன்ற ஆடையைத்தானே அணிவீர்கள்? இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த பரிசிற்காக நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஜோதா பேகம், உன்னுடைய பரிசை நான் மறந்து விட்டேன். எனக்கு பச்சை நிறம் என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால் இதை அணிந்து கொள்ளுங்கள்.
இந்த ஆடைகளை ஷெகன்ஷா உனக்காகவே பிரத்யேகமாக வரவழைத்தார். ஷெகன்ஷாவிற்கு இந்த நிறம் மிகவும் பிடிக்கும். சுகன்யா அக்கா, இது நன்றாகவா இருக்கிறது? ஜோதா அக்காவிற்கு இளம் பச்சை என்றால் பிடிக்காது. அக்காவின் அத்தைக்கு இது கூடவா தெரியாது? நீங்கள் அனைவரும் உணவருந்த வாருங்கள். ஜோதா, புகுந்த வீட்டு சீரை எப்பொழுதும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். வா. வாருங்கள். தங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு அனைத்து ஏற்பாடுகளும் இருக்கின்றன. இது தங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக பார்மல் அவர்களே. வாருங்கள். வணக்கம் மகாமங்கா அவர்களே. என்ன விஷயம்? தாங்கள் என்னை அழைத்தீர்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை, ஏற்பாடுகள் அனைத்தும் சௌகரியமாகத்தான் இருக்கிறது. உங்கள் பாட்டியாருக்கும் தெரிந்திருக்கிறது எனக்கு என்ன பிடிக்கும் என்று. நான் எதை அணிவேன் அணிய மாட்டேன் என்பதையெல்லாம் உங்கள் பிறந்த வீட்டாரின் விவேகத்தை பாராட்டாமல் இருக்க முடியாது. உங்களுடைய தாய் மற்றும் தந்தையார் எனக்கு இதை தந்திருக்கிறார்கள். இதை பார்த்ததும் என் பழைய காயங்கள் எரிய ஆரம்பித்து விட்டது. ஆகையால் அந்த காயங்களுக்கு மருந்தை தடவுவதற்காக உங்களை வரவழைத்தேன். எனக்கு புரியவில்லை. அவசரப்படாதீர்கள், இப்பொழுதே புரிய வைக்கிறேன். உங்கள் குலத்தினரின் பாரம்பரியத்தை பற்றி எனக்கு தெளிவாக தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கும் ஷெஹன்ஷாவிற்கும் நடந்த நிக்காவின் போது நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். மற்றவர்கள் கொடுக்கும் பரிசை என்ன செய்ய வேண்டும் என்று நன்றாக கற்றுக்கொண்டேன். ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் தான் கற்றுக் கொடுத்தீர்கள். கோபம் வருகிறதா? அன்று எனக்கும் வந்தது. ஷெஹன்ஷா அளித்த பரிசை அனைவரின் முன்பாகவும் எரித்த போது எனக்கும் கோபம் வந்தது. நான் நினைத்திருந்தால் இந்த பரிசை அப்பொழுதே என்னால் எரித்திருக்க முடியும். ஆனால் எனக்கு அது தகுந்த செயல் அல்ல. நான் முகலாய சாம்ராஜ்யத்தின் மகா மந்திரியாவேன். நான் செய்யும் செயலில் கௌரவம் இருக்க வேண்டும் அல்லவா? மகாமங்கா அவர்களே, உங்கள் கௌரவத்திற்கு ஏற்ற செயலை செய்திருக்கிறீர்கள். யாருடைய முடிவிலும் நான் தலையிட்டதில்லை. என் பாட்டி அளித்த பரிசை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நான் கவலைப்படவில்லை. என்னுடைய கவலை எல்லாம் என்னுடைய பாட்டி அவர்கள் இந்த பரிசை அளிப்பதற்கு
தகுந்த நபரை தேர்ந்தெடுக்கவில்லை என்றுதான். அவருடைய கருத்து அவருடையது ஜோதா பேகம். தாங்கள் தான் கூறினீர்கள். யாரையாவது அழைக்கவா? தங்களின் அறைக்கு அழைத்துச் செல்ல இதுவும் தங்களுடைய பழக்கம்தானே? விருந்தாளியை அறைக்கு அழைத்து வந்து அவர்களின் பாதையை காட்டுவது உங்கள் பழக்கம். என்னுடைய வேலை முடிந்துவிட்டது. குதாஃபிஸ். தாங்கள் இதுவரை எங்களுக்காக அதிகமாக செய்திருக்கிறீர்கள். இருப்பினும் தங்களுக்கு தாங்கள் அளித்த வாக்கு நினைவிருக்கிறதா? என்ன வாக்கு? அந்த கோட்டையை பற்றித்தான். இந்த திருமணத்தில் அதை எங்களுக்கு பரிசாக பெற்றுத் தருகிறேன் என்றீர்களே. நன்றாக நினைவில் இருக்கின்றது. தங்களுக்கே தெரியும். தாங்கள் அளித்த இந்த வாக்கிற்காகத்தான் இந்த திருமணத்திற்கே நாங்கள் சம்மதித்தோம். இந்த சம்பந்தத்தை எதற்காக ஒப்புக்கொள்ள வேண்டும்? மற்ற அரசர்கள் எல்லாம் ஆமீருடன் உறவை முறித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் பார்மல் மகாராஜாவின் மகளுக்கு என் மகனை திருமணம் செய்து வைத்து மற்ற அனைத்து ராஜபுத்திரர்களுக்கும் நான் ஏன் எதிரியாக வேண்டும்? அதாவது இந்த திருமணத்தால் எங்களுக்கு ஏற்பட போவது நஷ்டம் மட்டுமே, லாபம் அல்ல. ஆகையால் இந்த திருமணத்தில் எங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைத்தால்தான். தந்தை அவர்களே, அவ்வாறென்றால் ரத்தன்பூர் கோட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஷஹன்ஷா அவர்கள் இதற்காக எங்களுக்கு ரத்தன்பூர் கோட்டையை அளிக்கப் போகிறார். அந்த கோட்டையானது அவரை பொறுத்தவரை மகத்துவமானது அல்ல. ஷஹன்ஷாவை பொறுத்தவரை அவரது வாக்கை தவிர வேறு எதுவும் பெரிதல்ல. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த திருமணம் நடந்தே ஆக வேண்டும் என்று என்னிடம் கூறியிருக்கிறார். ஆகையால் ரத்தன்பூர் கோட்டையானது அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. அப்படியென்றால் சரி, நாம் திருமணத்தில் சந்திப்போம். நான் இதை பற்றி அன்றே ஷஹன்ஷாவிடம் பேசிவிட்டேன். ஷஹன்ஷா அவர்களே திருமணத்தின் போது அந்த கோட்டையை தங்களுக்கு அளிப்பார். வாருங்கள். நீ உண்மையிலேயே இதை பற்றி ஜலாலிடம் பேசினாயா? நான் ஒன்றும் பேசவில்லை யாதவ். பிறகு ஏன் இதெல்லாம்? என்னவாகும்? என்னவாகும் என்றால் திருமணத்தில் அது தெரிய போகின்றது. மிக பிரமாதமாக விளையாடுகிறீர்கள் பிரதாப். அடுத்த கட்டத்திற்கு என்னை அனுமதிக்க மாட்டேன் என்கிறீர்கள். விளையாட்டோ யுத்தமோ, என் எதிரிக்கு நான் சிறு வாய்ப்பு கூட அளிக்க மாட்டேன். எச்சரிக்கை! முகலாய பேரரசின் ஷஹன்ஷா வீர சிரோன்மணி ஷஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மது வருகிறார். வாருங்கள் மாப்பிள்ளை அவர்களே. சடங்குகள் ஆரம்பிப்பதற்கு முன் இவர்கள் அனைவரும் பகடை விளையாட வேண்டும் என்று விரும்பினார்கள். அது மிகவும் சுவாரஸ்யமான விளையாட்டு தான். என்னையே என்னால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது. அதனால் அந்த விளையாட்டு எனக்கு மிகவும் பிடிக்கும். முடிந்தது. இதோடு தாங்கள் தோற்றுவிட்டீர்கள். நான் ஒப்புக்கொள்கிறேன். திறமையான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினீர்கள். குமாரன் பிரதாப் கையில் மாயம்தான் இருக்கிறது. மனதில் நினைக்கும் எண்தான் பகடைக்காயில் இவருக்கு விழுகிறது. இதுதான் சரியான சந்தர்ப்பம். யுத்தகலத்தில் ஒருவருக்கொருவர் எதிர்ப்படும் போது என்னவாகும் என்பதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இன்று இங்கு இந்த விளையாட்டில் குமாரன் பிரதாப் அந்த ஜலாலுக்கு தோல்வியின் ருசியை காட்டப் போகின்றான். சரியாக கூறினீர்கள். பார்மல் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் ராஜபுத்திர வம்சத்தை சார்ந்த எவராலும் குமாரன் பிரதாப்பை எதிர்கொள்ள முடியாது. ஆகையால் நாங்கள் விரும்புவது தங்களுடைய மாப்பிள்ளை பாஷா ஜலால் குமாரன் பிரதாப்புடன் விளையாடினால் நன்றாக இருக்கும்.
வேண்டாம் வேண்டாம், விளையாடியது போதும். சடங்குகளில் கலந்து கொள்ள தயாராக வேண்டும் அல்லவா? நான் தயாராக இருக்கிறேன் ராஜா அவர்கள். விளையாட்டிற்கும் சரி, சடங்கிற்கும் சரி. நான் விளையாடுகிறேன்.